அறிவிப்பின் 12 நேரடி நெல் நிலையங்களில் சேமிப்பு மையங்கள் மற்றும் நியாய விலைக் கடைகள் வரை உணவுப் பொருள் நகர்வினை புவியியல் தகவல் அமைப்பு GIS முறையினை பயன்படுத்தி நேரடியாக கண்காணிக்கும் வகையில் வாகன வழித்தட மேலாண்மை திட்டம் வெஹிக்கிள் லொகேஷன் டிராக்கிங் சிஸ்டம் ரூபாய் 2 கோடி மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும். அறிவிப்பின் 13 செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப அடிப்படையிலான தானியங்கி இருப்பு கண்காணிப்பு அமைப்பு ஆட்டோமேட்டிக் ஸ்டாக் மானிட்டரிங் சிஸ்டம் ரூபாய் 50 லட்சம் மதிப்பீட்டில் உருவாக்கப்படும். அறிவிப்பின் 14 அனைத்து உணவுப் பொருட்கள் தரத்தினை மதிப்பீடு செய்ய செயற்கை நுண்ணறிவு AI அடிப்படையிலான கைபேசி செயலி ரூபாய் 1 கோடி மதிப்பீட்டில் உருவாக்கப்படும். அறிவிப்பின் 15 பொதுமக்களின் வசதிக்காகவும் பொது விநியோக திட்டத்தின் மேம்படுத்துவதற்காகவும் புதிதாக 150 நியாய விலைக் கடைகள் பிரித்து அமைக்கப்படும். அறிவிப்பின் 18 தமிழ்நாடு நுகர்வோர் வாணிபக் கழகத்தின் நேரடி நெல் நிலையங்களில் கிழங்குகள் மற்றும் அமுதம் அங்காளை கண்காணிக்க அலுவலர்களுக்காக ஆய்வு செயலி உருவாக்கப்படும். அறிவிப்பின் 19 நியாய விலைக் கடைகள் மற்றும் கிழங்கு ஆய்விற்காக கைபேசி செயலி உருவாக்கப்படும். அறிவிப்பின் 20 பொதுமக்களின் புகார்களுக்கு உடனுக்குடன் தீர்வு காண்பதற்காக குடிமைப் பொருள் வழங்கல் குற்றமலர் துறையினருக்கு 81 மடிக்கணினிகள் ரூபாய் 80 லட்சம் மதிப்பில் வழங்கப்படும். அறிவிப்பு 21 நுகர்வோர் உரிமைகள் குறித்து பெண்கள், ஜென்சி இளைஞர்கள் மற்றும் மாணாக்கர்கள் ஆகியோருக்கு சமூக ஊடகங்கள் வாயிலாக விழிப்புணர்வு ஏற்படுத்த ரூபாய் 20 லட்சம் மதிப்பீட்டில் நிதி ஒதுக்கப்படும். அறிவிப்பு 22 வருங்கால இளைய தலைமுறையான ஜென்சி பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் குறித்து களப்பயிற்சியுடன் கூடிய விழிப்புணர்வு ஏற்படுத்த ரூபாய் 16 லட்சம் நிதி ஒதுக்கப்படும். அறிவிப்பு 23 மாநில நுகர்வோர் சேவைக்காக தானியங்கி உரையாடல் சாட்பாட் வசதியுடன் கூடிய வாட்ஸ்அப் சேவை அறிமுகப்படுத்தப்படும். அறிவிப்பு 24 பொது விநியோக திட்ட பொருட்களை கடத்துதல், பதுக்கி வைத்தல் குறித்த பொதுமக்களின் இருந்து பெறப்படும் புகார்களின் மீது துரித நடவடிக்கை எடுக்கும் பொருட்டு கூட்டாய்வுகளுக்கான ஒரு நிலையான செயல்பாட்டு நடைமுறை உருவாக்கப்படும். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் மானிய கோரிக்கையின் மீது 89 உறுப்பினர்கள் வெற்றி தீர்மானம் தந்திருக்கிறார்கள். இந்த வெற்றி தீர்மானங்களுக்கெல்லாம் கொள்கை விளக்க குறிப்பிலும் எனது பதில் உரையிலும் பல விரிவான விளக்கங்களை அளித்துள்ளேன். மேலும் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த அவையில் தெரிவித்த கருத்துக்கள், ஆலோசனைகள் மற்றும் கோரிக்கைகளை நான் குறிப்பிடுத்திக் கொண்டேன். இவற்றின் மீது மாண்பு முதலமைச்சர் அவர்களின் ஆலோசனை பெற்று உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே இந்த பதிலுரையை ஏற்று மாண்புமிகு உறுப்பினர்கள் தங்கள் வெற்றி தீர்மானத்தை திரும்ப பெற்றுக்கொண்டு இந்த மானிய கோரிக்கை நிறைவேற்றி தருமாறு மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இப்போது வாக்கெடுப்பு. மானிய கோரிக்கை எண் 13 உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறை வெட்டு தீர்மானங்கள் வலியுறுத்தப்படும் என்று அறிய விரும்புகிறேன். என்னது வெட்டு தீர்மானங்கள்? நீங்கள் தனியாக கேட்டுங்க. வெட்டு தீர்மானம் அனைத்தும் திரும்ப பெறப்படுகின்றன. உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறை மானிய கோரிக்கை எண் 13 கீழ் வருவாய் கணக்கில் ரூபாய் 14,529 கோடியே 79,71,000 மற்றும் மூலதன கணக்கில் ரூபாய் 300,08,000 ஆகியவற்றுக்கு மேற்படாத தொகைகள் அரசுக்கு வழங்கப்பெற வேண்டும் என்று மாண்புமிகு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் அவர்களின் தீர்மான பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரை அதிகம் என்று கருதுகிறேன். தீர்மானம் நிறைவேறியது. அரசுக்கு கோரிய தொகைகள் வழங்கப்பெறுகின்றன. மானிய கோரிக்கை எண் 12 கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு வெட்டு தீர்மானம் வலியுறுத்தப்படுகின்றன என்று அறிய விரும்புகிறேன். வெட்டு தீர்மானம் அனைத்தும் பேரவையின் அனுமதியும் திரும்ப பெறப்படுகின்றன. கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறை மானிய கோரிக்கை எண் 12 கீழ் வருவாய் கணக்கில் 8,026 கோடி 59,50,000 மூலதன கணக்கில் ரூபாய் 12,000 மற்றும் கடன் கணக்கில் ரூபாய் 2 கோடி ஆகியவற்றுக்கு மேற்படாத தொகைகள் அரசுக்கு வழங்கப்பெற வேண்டும் என்று மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.